பயப்படுகிறார்கள். இன்னும் சிலர் எனது அன்றாட வாழ்வில் எனது தனிமையில் உள்ளச்சம் இல்லாமல் இருக்கிறது, இரையச்சம் இல்லாமல் இருக்கிறது, பயபக்தி இல்லாமல் இருக்கிறது. இப்படி எத்தனை எத்தனை முறைப்பாடுகள். என் அருமையான சகோதரர்களே, இதற்கெல்லாம் அடிப்படையாக உள்ள காரணங்களிலே உங்களுக்கு சொல்வதாக இருந்தால் என் அருமை சகோதரர்களே, அதாவது பாவங்கள், நாம் செய்கின்ற தவறுகள், நாம் விடுகின்ற இந்த தவறுகள் இருக்கின்றனவே, இவைகள் இந்த தவறுகளை பாவங்களை பொறுத்தவரையில் இதுதான் இந்த அனைத்துக்கும் தடையாக இருக்கிறது. நன்றாக பதிவு செய்து கொள்ளுங்கள். உண்மையில் ஒருவனுக்கு தொழுகையிலே உள்ளச்சம் என்பது, தொழுகையினுடைய உள்ளச்சம் என்பது, அந்த தொழுகைக்குள் அந்த உள்ளச்சத்தை உருவாக்கிக் கொள்வதற்கு அவன் அதற்கு வெளியிலிருந்தே தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி தன்னை தயார்படுத்திக் கொள்வதென்றால், அவன் பாவங்களிலிருந்து முழுமையாக விடுபட வேண்டும். பாவங்களில் இருந்து அவன் முழுமையாக விடுபட்டு விட்டால் அவனுக்கு தொழுகையில் நிச்சயமாக உள்ளச்சம் கிடைக்கும். அவனுடைய தனிமை பாவங்களிலிருந்து சுத்தப்படுத்தப்படுமாக இருந்தால், அவனுடைய தனிமை பாவங்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல்களிலிருந்து பரிசுத்தப்படுத்தப்படும் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கு தொழுகையில் உள்ளச்சத்தையும் கண்குளிர்ச்சியையும் வழங்கியே தீருவான். என் அருமையான சகோதரர்களே, ஒருவர் சொல்கின்ற வார்த்தை எனது உள்ளத்தில் பதிந்த வார்த்தை. அந்த வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். பாவம் செய்கின்றவன் எப்படி சொல்கிறான் என்றால், நான் செய்த இந்த பாவத்தின் காரணத்தால், நான் செய்த இந்த தவறுகளின் காரணத்தால் எனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எந்த ஒரு தண்டனையும் வரவில்லை, அல்லாஹ் என்னை தண்டிக்கவில்லை, நான் நன்றாகத்தான் வாழுகிறேன், சொகுசாகத்தான் வாழுகிறேன், உலக சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டுதான் வாழுகிறேன் என்று அந்த பாவி சொல்கிறான். அந்த பாவி நினைக்கிறான், என் அருமை சகோதரர்களே, அவன் செய்த பாவங்களின் காரணத்தால் அவன் முதலில் இழந்த மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? அவனுடைய வாழ்வில் இழந்த மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து பிடுங்கி எடுத்த மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? இந்த வணக்கங்களிலும் இபாதத்திலும் உள்ள இன்பங்களை அல்லாஹ் அந்த உள்ளத்திலிருந்து பிடுங்கி எடுப்பான். அருமையான சகோதரர்களே, அது ஒரு மிகப்பெரிய இன்பம். அந்த இன்பம் இருக்கிறதே, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத இன்பம். ஒருவன் தொழுகையிலே தக்பீர் கட்டுகிறான் என்றால், தக்பீர் கட்டி அவன் சலாம் கொடுக்கும் வரை உள்ள அந்த நேரங்கள் இருக்கிறதே, அது மிகப்பெரிய ஒரு இன்பம். அந்த இன்பத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எனக்கு கண் குளிர்ச்சி தொழுகையில் தான் வைக்கப்பட்டுள்ளது, தொழுகையில் தான் எனது உள்ளத்துக்கு நிம்மதி இருக்கிறது என்று சொன்னார்களே. என் அருமை சகோதரர்களே, அந்த நிம்மதியையும் கண் குளிர்ச்சியையும் ஒருவன் பெறுவதற்கு, அவனுடைய அந்த தொழுகையின் மூலம் பெறுவதற்கு அவனுக்கு எது தடையாக இருக்கிறது தெரியுமா? அவனுடைய பாவங்கள். என் அருமையான சகோதரர்களே, பாவங்களின் மூலம் முதலில் பிடுங்கி எடுக்கப்படுகின்ற மிகப்பெரிய அருள் நியமத் என்னவென்று சொன்னால், இபாதத்தில் வணக்கத்தில் உள்ள இன்பம். அந்த இன்பம் எடுக்கப்படும் என்று சொன்னால் அவன் அனைத்தையும் இழந்தவன். அவன் ஒவ்வொரு வணக்கத்தையும் சடங்காகத்தான் நிறைவேற்றுவான். அவன் அந்த தொழுகையை சடங்காகத்தான் நிறைவேற்றுவான். அவனுடைய மற்ற வணக்கங்கள் ஒவ்வொன்றையும் அவன் சடங்காகத்தான் செய்வான். முழு ஈடுபாட்டோடும் கவனத்தோடும் செய்ய மாட்டான். என் அருமை சகோதரர்களே, இந்த இன்பத்தை வாழ்க்கையில் பெற்ற ஒருவர் உங்களுடைய உள்ளங்களில் பதிவு செய்து கொள்ளுங்கள். அதாவது தொழுகையினுடைய உண்மையான இன்பத்தை கண்டுகொண்ட ஒருவர் அதை ஒருபோதும் இழக்க தயாராக மாட்டார், அதை விட்டுக் கொடுக்க மாட்டார். அந்த இன்பத்தை அவர் இழந்தாலும் அதற்காக கண்ணீர் வடிப்பார், அதற்காக அழுவார். அப்படிப்பட்ட இன்பங்கள். சில அறிஞர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், அந்த அறிஞர்களுடைய அழகான வார்த்தைகளை நீங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த உலகத்தை ஆளுகின்ற இந்த ஆட்சி பீடங்களிலே இருக்கக்கூடியவர்கள், ஆட்சி அதிகாரத்திலே உள்ளவர்கள், அவர்களுடைய பிள்ளைகள் இந்த உலக இன்பங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், உலக சுகபோகங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே நாம் இந்த வணக்கத்தின் மூலம் பெறுகின்ற இன்பத்தை இவர்கள் கண்டுகொள்வார்கள் என்று சொன்னால், நாம் இந்த தொழுகையின் மூலம் பெறுகின்ற இன்பம், நாம் இரவில் ரப்புக்கு முன்னால் நின்று வணங்குவதன் மூலம் பெறுகின்ற இந்த இன்பம், இந்த இன்பத்தை அவர்கள் கண்டுகொள்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் வாள்களால் வெட்டி கொண்டு அதற்காக போராடுவார்கள், அந்த இன்பத்தை பெறுவதற்கு என்று சொல்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு இன்பம் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன ஃபித் துன்யா ஜன்னா என்று சொல்கிறார்கள். உலகத்தில் ஒரு சுவர்க்கம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். மல்லம் யதுகுல்ஹா லம் யுதுகில் ஜன்னத்தல் ஆஹிரா என்று சொல்கிறார்கள்.
எவர் அந்த உலகத்தில் உள்ள சுவர்க்கத்தில் நுழையவில்லையோ அவர் மறுமையில் உள்ள சுவர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று சொல்கிறார்கள். அவர்கள் உலகத்தினுடைய சுவர்க்கமாக எதை சொல்கிறார்கள் தெரியுமா? இந்த வணக்கத்துடைய இன்பத்தை தான் சொல்கிறார்கள், ஈமானுடைய இன்பத்தை சொல்கிறார்கள், தொழுகையுடைய இன்பத்தை சொல்கிறார்கள், குர்ஆனை ஓதுவதன் மூலம் கிடைக்கும் இன்பத்தை சொல்கிறார்கள். இரவில் அனைவரும் தூங்கும் போது நீங்கள் பிந்திய இரவிலே எழுந்து அல்லாஹ்வுக்காக தொழக்கூடிய 2 ரக்காத்துகளுடைய இன்பத்தை சொல்கிறார்கள். இந்த சுவர்க்கத்தில் நுழையாதவர் மறுமையுடைய சுவர்க்கத்தில் நுழைய முடியாது என்று சொல்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, இந்த இன்பத்தை நாம் அடைய வேண்டும். நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு இந்த உலகத்திலே உள்ள ஒரு உயர் ரக உணவை நீங்கள் சாப்பிட வேண்டும், உயர் வகையான உணவை நீங்கள் உண்ண வேண்டும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அதற்குரிய பணத்தை நீங்கள் செலவழித்தால் அந்த உணவை சாப்பிடலாம், அதற்குரிய பணத்தை நீங்கள் கொடுத்தால் அந்த உணவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் 2 ரக்காத்துடைய இன்பத்தை உங்களுக்கு அப்படி பெற முடியாது. 2 ரக்காத்துடைய இன்பத்தை நிச்சயமாக உங்களுக்கு அப்படி பெற முடியாது. அந்த இன்பத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சில அர்ப்பணிப்புகளை செய்தாக வேண்டும். அந்த அர்ப்பணிப்புகளில் முதன்மையானது என்ன தெரியுமா? நாம் பாவங்களை விட்டு முழுமையாக விடுபட வேண்டும், பாவங்களிலிருந்து நாம் விலக வேண்டும். நாம் எப்போது பாவங்களிலிருந்து விலகுகின்றோமோ, முழுமையாக பாவங்களை விடுகின்றோமோ, அதுவரை நாம் அந்த இபாதத்துடைய இன்பத்தை பெற முடியாத. அவைகளை விடும் வரை விட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவான். நீங்கள் தனிமையிலே உங்களுடைய ஈமான் பரிசோதித்து பார்க்கப்படும் போது அந்த இடத்தில் நீங்கள் வெற்றி பெற்றால் உங்களுக்கு தொழுகையுடைய இன்பத்தை பெறலாம். நீங்கள் தனிமையில் உங்களுடைய ஈமான் பரிசோதித்து பார்க்கக்கூடிய இடங்களில் நீங்கள் உங்களுடைய ஈமானில் வெற்றி பெற்றால் உங்களுக்கு தொழுகையுடைய இன்பம் கிடைக்கும், குர்ஆனுடைய இன்பம் கிடைக்கும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லவ் தஹுரத் குலூபுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தம் அடைந்து விடும் என்று சொன்னால், லமா ஷபிஅத் மின் கலாமி ரப்பிக்கும், உங்கள் ரப்புடைய வார்த்தைகளின் மூலம் நீங்கள் நிறைவு பெற மாட்டீர்கள். சுப்ஹானல்லாஹ், குர்ஆனுடைய வார்த்தைகள், குர்ஆன் உங்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தம் அடைந்து விடும் என்றால் குர்ஆனின் மூலம் நீங்கள் நிறைவு பெறவே மாட்டீர்கள். அவ்வளவு உங்களுக்கு குர்ஆன் இன்பமாக இருந்து கொண்டே இருக்கும், ரப்புடைய வார்த்தைகள் இன்பமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை விட இன்பமான வார்த்தைகள் வேற எதுவும் இல்லை. என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் குர்ஆன் உண்மையில் நமக்கு இன்பமாக இருக்கிறதா? அவைகள் இன்பமாகத்தான் அந்த வார்த்தைகளை நாம் ஓதுகிறோமா, செவிமடுக்கிறோமா? என் அருமை சகோதரர்களே, இந்த இன்பங்களுக்காகத்தான் போட்டி போட வேண்டும், இந்த இபாதத்துடைய இன்பத்துக்காக நாம் போட்டி போட வேண்டும் என்று சொல்லி எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்து